ஆனால் மக்களே பிக் பாஸ் டீம் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மக்களே. இனிமேல் இந்த ஷோவை பார்க்கணுமா வேணாமாடா அந்த மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் பிபி ட்ரக்கமணி. பிக் பாஸ் 9 தமிழ் தமிழில் டுடே சண்டே ஹேப்பனிங்ஸ் என்னெல்லாம் நடந்திருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக பார்த்துருவோமா? மொத்தமாக பார்க்கறது முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த ஐப் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சண்டே எபிசோடு எப்படி ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேறு மாதிரியான ஒரு எபிசோடாக இருக்க போது, வர்த் வாட்சிங்காக எபிசோடாக இருக்க போது, பட் நிறைய கான்ட்ரவர்சியும் கிளம்பும் போது, நிறைய பேச்சுவார்த்தைக்கு உள்ளாக போகுது இந்த எபிசோட். ஓகேங்களா? என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ சீசன் 7 நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். பயங்கர ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சீசனு. நம்ம பிரதீப் ஆண்டனி அவர்கள் ரெட் கார்டு வாங்கி வெளியே அனுப்பப்பட்ட ஒரு சீசன். ஓகேங்களா? எல்லாரும் என்ன சொல்லி ரெட் கார்டு வச்சு சொல்லி அனுப்பிச்சாங்க? உமன் சேஃப்டி, உமனுக்கு வந்துட்டு சேஃப்டி இல்லை பிரதீப் ஆண்டனி இருக்கிறதுனால, அதனால் இவர் வெளியே அனுப்பணும்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் எப்படி ஒரு பயங்கர நேஷ்னல் நியூஸ் ஆச்சு, இவர் வெளியே அனுப்பிச்சது தப்பு, இவர் வந்துட்டு நல்லவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா? இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. பிக் பாஸ் 9 தமிழ் வீட்டில் நம்ம திவாகர் அவர்கள் வந்துட்டு இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பெண்கள் கிட்ட ரொம்ப ஓவர் போர்டாக போய் எல்லை மீறி தொடுறது, பார்க்குறது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம், ரொம்ப தவறான விஷயம். வைலன்ஸை கூட ஒரு கட்டத்தில் மன்னிச்சிடலாங்க, அரகன்ஸ் வைலன்ஸ்லாம் மன்னிச்சிடலாம். பட் இந்த விஷயத்த எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பாத்ரூம் கதை வேற நம்ம திவாகர் அவர்கள் திறந்து பார்த்துருக்காரு. ஓகேங்களா? ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது இல்லை பாத்ரூமில் இருக்கும்போதுன்னு தெரில, வந்துட்டு திறந்து பார்த்துருக்காப்புல. அது வந்து நம்ம கமருதீனும் நம்ம கானா வினோத் அவர்களும் பேசினது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. ஸோ அந்த விஷயம் ஒரு பயங்கர இதாக மாறி அப்புறம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசப்பட்டது. இப்போது என்ன ப்ரோ நடந்துச்சு அதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டே எபிசோடில் பாதி மேட்ரு வந்து இதை பற்றி தான் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற, அப்போ திவாகரை வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்களா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் விஷயம் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திவாகர் வந்துட்டு ஒரு பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி, பெண்களின் பாதுகாவலர் அப்படின்ற மாதிரி நம்ம திவாகரை சொல்லியிருக்காங்க. என்ன அப்புறம் சொல்கிற அப்புறமே கேட்டிங்கன்னா, எனக்கும் அதேமாரி தாங்க இருக்குது. நான் சொல்லலைங்க, இது உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம விஜேஸ் அவர்கள் கேட்டிருக்காரு, நீங்கள் எல்லாருமே சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு. எல்லாருமே பார்வதி கொண்டு எல்லாருமே வந்துட்டு நாங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் சார். திவாகர் எங்கள் கூட இருக்கும்போது கண்டிப்பாக சேஃபாக ஃபீல் பண்ணுறோன்றத எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என்னப்பா அப்படியே திருப்பி பேசுகிறீங்களேப்பா. பரர் அவர்கள் என்னென்னா, இங்கே பார்க்காதீங்க அங்கே பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பார்வதி என்னென்னா செருப்பை தூக்கி காமிச்சாங்க, செருப்பு எடுத்து அடிக்க போயிட்டாங்க. அந்தளவு போயிட்டு இப்போ வந்துட்டு எல்லாருமே சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்வதி வந்து ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, சண்டே எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம், நம்ம பார்வதி அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி சார் அவர் சாயும் போதெல்லாம் கொஞ்சம் வியர்டாக இருக்குது சார் அப்படின்னு. விஜய் அவர்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சேஃபாக தான் சார் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நம்ம திவாகர் அவர்களுக்கு சும்மாவே கையில் பிடிக்க முடியாது. இப்போ இப்படி வேறு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறானோ அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவரோட லிமிட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா கரெக்டாக இருப்பார். லிமிட்டை தாண்டினார்னா முடிஞ்சு போச்சு, வெளியே தூக்கி கடாச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கைஸ். என்ன ப்ரோ எதை பற்றி ப்ரோ பேசியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கனி அவர்களோட கேப்டன்சி பற்றி பேசியிருக்காங்க. கனி அவர்கள் கேப்டன்சி பற்றி நல்லதாகவும் அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காரு. இன்னெல்லாம் குறைகள் இருக்குன்னு சொல்லி அதையும் பேசியிருக்காப்புல. ஸோ ஓவரால் அந்த கனி டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு அந்த விஷயம் போயிருக்கு. அப்புறம் வந்துட்டு நாமினேஷனுக்கு வருவோம். ப்ரோ யாரெல்லாம் ப்ரோ சேவ் ஆனா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேவ் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கரெக்டாக சேவ் பண்ணியிருக்கீங்கப்பா. எல்லாம் குழப்பமாக சேவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ தான் கரெக்டாக சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது வந்து நம்ம வியானா அவர்களை பயங்கரமாக ஒரு மாசாக சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ வியானா அவர்களுக்கு தான் பயங்கரமாக ஓட்டு வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி வியானா அவர்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ வியானா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மாரகாம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மாரகாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வியானா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. செகண்ட் வந்து நம்ம சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷா தானே ஓட்டிங்கில் அஃபிஷியல் ஓட்டிங்கில் செகண்டில் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சுபிக்ஷா அவர்கள் செகண்ட் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. தேர்ட் அஃபிஷியல் ஓட்டிங்கில் பிரவீன் ராஜ் இருந்தார். ஸோ பிரவீன் ராஜ் தேர்ட் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சேவிங் ஆர்டர் மக்களே. அப்புறம் யார் ப்ரோ ஃபோர்த் யார் ப்ரோ சேவ் ஆனால் சொல்ல மாட்டேறியா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 3 சேவ் தாங்க, மீதி எல்லாருமே ஆட்சிட்டு நம்ம ரம்யா, துஷார், ஆதிரை, அரோரா, கலையரசன் இவங்க 5 பேருமே வந்துட்டு ஆட்சிட்டு தான். ஓகேங்களா? உட்கார வச்சு நம்ம ஆதிரி அவர்களை வந்துட்டு எவிக்ட் பண்ணுறாரு நம்ம விஜிஎஸ். ஸோ இது எவிக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த திவாகர் டிஸ்கஷன் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஒரு டாஸ்க் ஒன்று நடக்குது மக்களே. இந்த நிழல் டாஸ்க், நீங்கள் யாரோட நிழலாக வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லணும். அந்த டாஸ்க் மூலியமாக தான் இந்த பிரச்சனை வருது.
ஓகேங்களா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து விஜே பார்வதி கமருதீன் அந்த நிழலில் இருக்காங்க, பார்வதியோட நிழலில் வந்து கமருதீன் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறாங்க. அப்புறம் துஷார் அரோரா அந்த விஷயத்த சொல்கிறாங்க நிழலில் இருக்காங்க சொல்லி. அப்போ வரும்போது தான் இந்த உமன் சேஃப்டி மேட்ரு வருது. நம்ம சாட்டர்டே எபிசோடில் நம்ம கமருதீன் வந்து கேமரா பார்த்து சொல்லிருக்காரு போல், எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கானு தெரில, நான் அந்த விஷயத்தை பார்க்கல, நீங்கள் சொல்லுங்கள் அது வந்துச்சா இல்லையான்னு. உமன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து கேமரா முன்னாடி சொன்னதாக ஒரு இது ஃப்ரைடே நிகழ்வுகளில் சாட்டர்டே எபிசோடில் வந்ததாக ஒரு தகவல். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பயங்கரமாக மைண்டில் வச்சுருக்காரு, விஜேஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லி. அங்கே சொல்லும்போது இந்த விஷயம் வந்து பிரச்சனையாக மாறி இருக்கு. எல்லாருமே வந்துட்டு யோசிச்சிருக்காங்க, பேசி வந்து நாங்கள் கண்டிப்பாக சேஃபாக ஃபீல் பண்ணுறோம், திவாகர் கூட கண்டிப்பாக சேஃபாக ஃபீல் பண்ணுறோன்றது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு வந்துட்டு எங்கே ஞாபகப்படுதுன்னா, சீசன் 7 வந்து எல்லாருமே வந்துட்டு நாங்கள் அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறோம், ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வந்துட்டு எவ்வளோ பெரிய நெகட்டிவ் வெளியே இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பூர்ணிமா ஆகட்டும், மாயா ஆகட்டும், ரவீனா ஆகட்டும், எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் வந்துட்டு வெளியே இருந்துச்சு. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னு தான் எனக்கு சந்தேகம் வர தோணுது, டவுட் வர தோணுது. ஏன்னா உள்ள ஒருத்தர் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல. போன சீசனில் பண்ணாமல் வந்துட்டு அவர் மேலே அக்யூசியேஷன் பண்ணி ஒன்று பண்ணாங்க, ஓகேங்களா. ஏன்னா அவருக்கு வந்துட்டு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது, ஓட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரை வெளியே எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒன்று பண்ணாங்க. அதனால அவங்க வந்துட்டு அந்த இதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணாங்க, அந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இங்கே என்னென்னா ஒருத்தர் அந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லணுமா இல்லையா, வந்துட்டு நாங்கள் இது பண்ணுறோம் சார், இப்படி ஃபீல் பண்ணுறோம் சார், வியர்டாக இருக்குது சார், அவர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லாயிருக்கும் சார், எங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். எதுக்கு சொல்கிறீங்க? பயப்படுறீங்களா? வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறீங்களா? நம்மளை வந்துட்டு ஹேட் பண்ணிவிடுவாங்க, நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பயப்படுறீங்களான்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அங்கே வந்து நம்ம அர்ச்சனா அவர்கள், விசித்ரா அவர்கள், தினேஷ் அவர்கள் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ரெட் கார்டு கொடுக்க வேணாம் சார், அவருக்கு வந்துட்டு பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க 3 பேருக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் மக்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை இங்கே அவங்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க. பட் வாட் மேக்கர்ஸ் ஆர் ட்ரைங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலைங்க. எனக்கு சண்டே ஷூட்டு பார்த்து எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இதில் இருக்கேன். ஏன்னா வந்துட்டு திவாகரை எப்படி போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னே தெரில. ஏன்னா வந்துட்டு திவாகர் ஒரு பெண்களின் பாதுகாவலர், பெண்களுக்கு வந்துட்டு எந்த இதுவுமே இல்லை திவாகர்னால, பெண்கள் வந்து ரொம்ப சேஃபாக உணர்றாங்க அப்படின்றது எதுக்கு ப்ராஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, திவாகரை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா விஜய் டெலிவிஷன் அப்படின்னு தெரில எனக்கு. எதுக்கு வந்துட்டு அவரை வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்களா ஏன்னு தெரில. அவர் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்துட்டு ஒரு வார்னிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். நம்ம கமருதீன் அவர்களே வந்துட்டு ரொம்ப டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க. வாரம் கமருதீன் எனக்கு அப்படி தான் மக்களே ஆயிடுச்சு. என்ன பண்ணாலும் நம்ம விஜய் சார்கள் வந்து கமருதீன் அவர்களை டார்கெட் பண்ணுறாரு வாரம், ஓகேங்களா. கமருதீன் பண்ணுறது தப்பு தான், பண்ணி தான் ஆகணும், அவரை திட்டி தான் ஆகணும். பட் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரையும் கேட்கணுமா இல்லையா? திவாகர் வந்து இந்த பெண்கள் விஷயத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அது கண்டிப்பாக வந்துட்டு கேட்டே ஆகணும். அது வந்துட்டு எதுக்கு இப்படி கேட்டு ஒன்று சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி திவாகர் ஒன்றும் இல்லை நல்ல பர்சன் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ஒரு பயங்கரம் ஒரு கான்ட்ரவர்சியாக மாறும் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம திவாகர் அவர்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி இருந்தால் சும்மாவே பிடிக்க முடியாது, என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல மக்களே, அவர் மேலே சொல்ல தோணுது. அப்புறம் நம்ம கமருதீன் அவர்கள் ரொம்ப எமோஷ்னலாக வரது என்னால் பார்க்க முடியுது. ஸோ சண்டே எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு அங்கே விஜேஸ் வந்துட்டு பேசி முடிச்சுட்டு இந்த திவாகர் டாபிக் கட் ஆனதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் உள்ளே ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டை வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். சண்டை நடந்து முடிஞ்ச உடனேவே விஜேஸ் கிட்ட வந்துட்டு விஜேஸ் உள்ளே வரும்போது விஜேஸ் கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, கமருதீன் சார், நான் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது சார், என்னை வந்து ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணுறாங்க சார், என்னை ஹியூமிலியேட் பண்ணுறாங்க சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார், நான் இந்த ஷோவில் இருக்க மாட்டேன் சார், இனிமேல் என்னை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி பேசுகிறாரு. ஏன்னா வந்துட்டு அவர் சொன்னார் இல்லையா, லைக் திவாகர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, இப்படி அப்படியே எல்லா கேர்ள்ஸும் மாற்றி பேசும்போது இவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவரை வந்துட்டு எல்லாரும் பிராண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணுறான், பெண்கள் விஷயத்தில் வந்துட்டு அவர் ஒரு மாதிரி இருக்கார், கமருதீன் ஒரு மாதிரி இருக்காருன்ற மாதிரி பிராண்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு அவர் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டாப்பில். ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் தான் மெயினாக நடந்தது மக்களே. கனி கேப்டன்சி, அப்புறம் இந்த திவாகர் மேட்ரு பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. அந்த நிழல் டாஸ்க் சொன்னோம் இல்லையா, துஷார் அரோரா நிழலில் இருக்காங்க, கமருதீன் பார்வதி நிழலில் இருக்காங்க, அந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ எவிக்ஷன் நான் தான் சேவிங் சொல்லிட்டேன், வியானா, சுபிக்ஷா, பிரவீன் ராஜ், ஓகேங்களா, இவங்க தான் சேவ். ஸோ யார் எவிக்ட் ஆகும்னு சொன்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருமே அரோரா தான் சொன்னாங்க. விக்ரம் மட்டும் ஆஜ்ரேன்னு சொன்னாப்புல. ஸோ இதுதான் நடந்துச்சு யார் எவிக்ட் ஆவான்னு கேட்கும்போது. அடுத்து நம்ம ஆதிரி அவர்கள் எவிக்ட் ஆகிறாங்க. எவிக்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது மக்களே. எவிக்ட் ஆகிட்டு நம்ம அக்கா வெளியே வர்றது சும்மா வாயை வச்சு சும்மா இருக்கணுமா இல்லையா,
ஸ்டேஜ் ஏறி வந்து என்ன சொல்கிறாங்க, மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி மக்கள் தற்குறி மக்கள்னால தான் வந்துட்டு ஓட்டு போடாமல் இருந்ததுனால தான் நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன், உங்களுக்கு ஷோ பார்க்கவே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அக்கா என்னக்கா நீ பேசுகிற? அக்கா நீ வெளியே வந்து நீ இன்னும் பண்ணதை கொஞ்சம் போட்டு பார்த்தோன்னா தெரியுங்க்கா. நீ என்னக்கா இப்போ பெரிய ஒலிம்பிக்ஸில் போய் பயங்கரமாக கேம் ஆடினியாக்கா? எனக்கு புரியல. எஃப்ஜே வந்துட்டு இடுப்பை கிள்ளிக்கிட்டு இங்கே தொட்டுக்கிட்டு அங்கே தொட்டுக்கிட்டு ஒரு கேம் ஆடிட்டு புரியல எனக்கு. மக்கள் பார்த்துட்டு எல்லாமே 24/7 பார்த்துட்டு இருக்காங்கக்கா, சரிங்களா? சும்மா வந்துட்டு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? வெளியே வந்து நீங்கள் எதாவது இன்டர்வியூ கொடுங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்கலாம் பார்ப்போம். நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்டாச்சே, எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்கல்ல. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ இவங்க பயங்கரமான ஒரு ஆட்டிடியூடில், ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஆட்டிடியூடில் பேசினதாக கேள்விப்பட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் ஆடியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக கேட்டிருப்பாங்க. அதனால் நம்ம விஜய் அவர்கள் அமுச்சு விட்டார். சொன்னோடனே நம்ம விஜய் அவர்கள் கேட்டார், என்ன உங்களை பார்த்து இப்படி சொல்கிறாங்க மக்களை பார்த்து கேட்டோடனே ஒரு ஆடியன்ஸ் எடுத்து ஏஞ்சி பேசினாப்பில் இவங்க வந்துட்டு இப்படி ஆடினான்னு சொல்லி அப்புறம் வந்து நம்ம விஜய் அவர்கள் அமுச்சு விட்டார். ஆனால் ஒஸ்ட்டான ஆட்டிடியூட் மக்களே. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க ஃப்ரெண்டு மாதிரி தானே இருப்பாங்க. நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது மக்களே. அதை அப்படியே விட்டுற வேண்டியதான், இன்னொரு நெகட்டிவிட்டி மாரி விட்டுற வேண்டியதான். ஸோ பயங்கர வஸ்தான ஒரு ஆட்டிடியூடு. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க. இன்றைக்கி எபிசோட் பயங்கர கான்ட்ரவர்சி கிளப்புன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆதிரையோட ஆட்டிடியூட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த திவாகர் இஷ்யூ, திவாகரை ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணி நல்லவன் சொல்லி காட்டுறாங்க இல்லையா, பெண்களின் பாதுகாவலர் மாதிரி காட்டுறாங்க இல்லையா, அதை பற்றி நான் நினைக்கிறேன்றதை மறக்காம சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.